Thank you, Lord. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், சத்தமாய் ஓ அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. நீங்க பாடுங்க சத்தமாய். கிருபையாய் என்னை, ஓ தயவாய் என்னை, அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? எத்தனை பேர் அவன் மேல சாஞ்சிருக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். எதுக்கு கை தூக்குனீங்க? ஆமென். 12 சீஷர்கள் இயேசுவை சுத்திட்டு இருந்தாங்க. நிறைய காரியத்துக்கு சண்டை போட்டாங்க. பந்திக்கு எதுக்கு சண்டை வருதோ இல்லையோ, பந்திக்கு வரும். பந்திக்கு சண்டை போட்டாங்க. யார் பெரியவன் சண்டை போட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் வரும்போது ரைட்ல யார் இருக்கணும், லெஃப்ட்ல யார் இருக்கணும் சண்டை போட்டாங்க. ஆனா ஒரு இடத்துக்கு மட்டும் சண்டையே இல்லை. ஏன்னா அந்த ஒரு இடத்த ஒரே ஒருத்தன் தான் விரும்பினான். அது எந்த இடம் அப்படின்னா, இயேசுவின் மேல சாஞ்சி இருக்கிறது. யார் சாஞ்சிருந்தா? யோவான். 11 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கல்ல. யாராவது கேட்டாங்களா, யோவானே யோவானே கொஞ்ச நேரம் நானும் சாஞ்சிருக்கட்டுமா கேட்டாங்களா? இல்லை. ஏன்னா இன்னைக்கு இயேசுவிடம் உள்ள எல்லாம் எல்லாருக்கும் வேணும். ஆனா இயேசுவோடு என்கிற அனுபவம் இன்னைக்கு யாருக்குமே வேண்டாம். எல்லாரும் வர்றது இப்போ அற்புத பெருவிழான்னு ஒரு டைட்டில் வச்சா சரியான கூட்டம் வரும். தீர்க்க தரிசன பெருவிழான்னு வச்சா கடல் கடந்து ஜனங்கள் வருவாங்க. இயேசுவோடு 3.5 வருஷம் எல்லாத்தையும் விட்டு யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். அந்த யோவான பத்ம தீவுல தூக்கி போட்டாங்க. யோவானுடைய வாலிப பிராயத்தில் யோவான் இயேசுவின் மேல சாய்ந்திருந்தான். யோவானுடைய பின்னாட்களிலே பத்ம தீவுல தனிமைப்படுத்தி தூக்கி போட்டாங்க. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறான். அன்று யார் மார்பில் சாய்ந்திருந்தானோ அவன் இருந்த பத்ம தீவுல இறங்கி வந்து நிற்கிறான். இந்த ஸ்டேஜ்ல நீ அவரை பிடிச்சிட்டேன்னா உன் கடைசி வர அவர் உன்னை பிடிப்பார். உன் வாழ்க்கையில சத்துரு கொண்டு வருகிற பத்ம தீவு கூட பரலோகமாக தான் மாறும். அங்கே நீ அவர் சத்தத்தை கேட்பாய், அங்கே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பாய், அங்கே நீ அவரை பார்ப்பாய். அங்கே எப்படி நிற்கிறார் தெரியுமா? மார்பில் பொற்கச்சை கட்டினவரா. மார்பில் பொற்கச்சை கட்டி நிற்கிற அனுபவத்தை குறித்து அநேக விளக்கங்கள் உண்டு.
அதுல இன்னொரு சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது யூத பெண்கள் அப்படியே இடுப்பை சுத்தி கட்டி வைப்பாங்களாம், அப்படி கட்டி வைப்பாங்களாம். ஆண்டவர் சொன்னார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியிலே வைத்து தாலாட்டப்படுவீர்கள். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். டொமிஷியன் சக்கரவர்த்தி யோவான் கதையை எழுதுறான். பத்மு தீவுல இவன் கதை முடிய போகுது. செத்தவனை போல விழுந்து கிடக்கிற யோவான கர்த்தர் தொட்டு கையை காட்டி கொடுக்கிறார். என்ன கையில இருக்கு? யோவானே பாரு, என் கையில மரணத்தின் திறவுகோல் இருக்கு, மரணத்தினுடைய கீ என் கையில இருக்கு. என்ன அதன் அர்த்தம்? நீ எப்போ சாகணும், எங்க சாகணும், என்னைக்கு சாகணும் தீர்மானிக்கிறது டொமிஷியன் அல்ல, மரணத்தை ஜெயித்தவர். உன் காலங்கள் என் கையில் இருக்கிறது சொல்லிட்டு நீ எழுது அப்படிங்கிறார். நீ கண்டதையும் கேட்டதையும் அவன் உனக்கு ஒண்ணு எழுதுனால. ஆமாண்டவரே, அவன் ஒருத்தன் எழுத வச்சா பாத்தியா? யாரு? அதான் அந்த வலு சர்ப்பம். அவனுக்கு முடிவை எழுது. ஹல்லேலூயா. சாத்தான் யோவானின் முடிவை டொமிஷியனை வைத்து எழுத நினைத்தான். எந்த இடத்துல யோவானின் முடிவை சாத்தான் எழுத நினைத்தானோ அதே இடத்துல யோவானை வச்சு கர்த்தர் சாத்தானுடைய முடிவை எழுதி. சத்துரு உன் கதையை பல விதத்துல பலரை கொண்டு எழுத நினைச்சான். நீ எப்படி இந்த கோர்ஸை முடிக்கிறேன் நானும் பார்க்கிறேன். நீ எப்படி பிராக்டிக்கல்ல பாஸ் ஆகிறேன்னு நானும் பார்க்கிறேன். நிறைய முடிவு நாம அதை நினைச்சு போச்சு, என் லைஃப் போச்சு, என் ஃபியூச்சர் போச்சு. நோ நோ. இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவருக்கு ஃபேவரா அந்த சரௌண்டிங்ஸ்ல ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் கிடையாது. கள்ளர்கள் நிந்தித்தாங்க. லேட்டரா ஒரு கள்ளன் மனம் திரும்பிட்டான். ஆரம்பத்தில் 2 பேரும் நிந்தித்தாங்கன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. கள்ளர்கள் நிந்தித்தார்கள், சோல்ஜர்ஸ் நிந்திக்கிறாங்க, அங்கே அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் நிந்திக்கிறாங்க, ஜனங்கள் நிந்திக்கிறாங்க. இத்தனை நிந்தை பேசப்பட்டு கொண்டு இருக்கும் போது அவர் தலைக்கு மேல ஒரு எழுத்து எழுதி வைக்கப்படுகிறது. அந்த எழுத்து என்ன எழுத்து தெரியுமா? இவர் யூதருடைய ராஜா. இந்த எழுத்து வைக்கப்பட்டதும் நிந்திச்சிட்டு இருந்த 2 பேர் நிந்தையை நிறுத்துறாங்க. நேரா பிலாத்து கிட்ட போறாங்க. போய் அந்த எழுத்தை மாற்றணும், அந்த எழுத்து வைக்க கூடாது, இவன் யூதருக்கு ராஜான்னு சொன்னான்னு எழுதி வைங்க, இவன் யூதருக்கு ராஜான்னு எழுதக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த சிங்காசனத்தில் இருந்த பிலாத் அவர்களை பார்த்து சொன்னார், எழுதினது எழுதினதுதான். யாரு எழுதினா? இது பிலாத்து எழுதினதா? பிலாத்து இன்னைக்கு எழுதினான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்று எழுதினான். ஆனால் இதே சத்தம் இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள் பெத்லகேமுக்குள் வந்து கேட்ட கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதன் அர்த்தம் என்ன? உன் தலையின் மேல எழுதப்படுகிற எழுத்து இருக்கிறது அல்லவா, நீ பிறக்கும் முன்னமே எழுதப்பட்டது. உன்னை சுற்றி இருக்கிற அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன்மேல் எழுதப்படுவது உன்னை நிந்திக்கிறவனுடைய எழுத்தல்ல, உன்னை உருவாக்கினவனுடைய எழுத்து. நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ஆமென். ஆண்டவர் என்னிடத்திலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். ரொம்ப பிஸியான சர்ச் எபேசு சபை, ரொம்ப பிஸியான சர்ச், குவாலிட்டியான சர்ச். அதனாலதான் சர்ச்சஸ் பத்தி பேசும்போது எபேசுவை ஃபர்ஸ்ட் வச்சு பேசுறார். எபேசு சபைக்கு தம்மை அறிமுகப்படுத்துகிறதே குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். அப்போ தேவன் உலாவுவதற்கு என்னெல்லாம் சர்ச்சில் பண்ணணுமோ அது எல்லாமே செய்யற சபை. எல்லாம் ரைட்டு தான்பா, எல்லாம் சூப்பர். ஆனாலும்
உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன ஆண்டவரே? அன்பு இல்லைன்னு சொல்லல, ஆதியில உன் கண்ணுக்கு என்ன மட்டும் தான் தெரியும். போக 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 உன் அன்பு சாதாரண அன்பாயிட்டு. சுனேமியால் சொல்லுகிறாள், என் நேசத்தின் உச்சிதத்தை நான் கொடுப்பேன். என் நேசத்தை கொடுப்பேன் என்றல்ல, என் நேசத்தின் உச்சிதம், my finest love, the best. நேசத்தை கொடுக்கிறதுக்கும் நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கிறதற்கும் என்ன வித்தியாசம்? நேசத்தை கொடுக்கிறவன் அவருக்கென்று எதையாகிலும் செய்வான். நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கிறவன் எது அவருக்கு பிரியமோ அதை மட்டும் செய்வான். ஆண்டவருக்குன்னு நான் ஒன்று செஞ்சு அது அவருக்கு பிடிக்கலன்னா, தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருக்கிறோம். ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. அந்த சகோதரருக்கு நாங்கள் தங்குனது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிட்டு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு அடுத்த நாள் காலையில் பார்க்குற அந்த சகோதரரை காணல. எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஏன் போனாங்கன்னெலாம் சொல்லலை. ஈவினிங் வந்தாச்சு. ஈவினிங் வந்து சர்ச்சில் மீட்டிங் முடித்து நைட் அவங்க வீட்டில் டின்னர் வந்தாச்சு. வந்து டேபிள் மேலே எல்லா ஃபுட்டும் வச்சு மூடி வச்சுருக்கிறாங்க. அப்போ 2-3 பாத்திரம் ஸ்பெஷலாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு நாங்கள் கை கழுவிட்டு சாப்பிட உக்காந்துருக்குறோம். அப்படி ஓப்பன் பண்ணாங்க. பாஸ்டர், உங்களுக்காக இதை இந்த ஊரில் போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் என்ன ஒரு வருத்தமான காரியம்னா, அவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஆகாரம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. அதனால எனக்கு ஓரளவுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இது என்னால் அதை பார்த்தாலே எனக்கு சாப்பாடு, நான் கொஞ்ச நேரம் பார்த்து அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் சாரி, நான் இதை சாப்பிட மாட்டேன், கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட்டு, நான் டேஸ்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு முடியாது ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைடில் கொஞ்சம் சட்டினி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டு அவருக்கு வலி தாங்க முடியலை, எனக்கும் வேதனை. ஏன்னா இவர் காலையிலே போனார். ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இப்படி நீ நிறைய செய்கிற எனக்கு, ஆனால் ஒரு வார்த்தை அவர் காலையில் போகும்போது, பாஸ்டர் இந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படி மட்டும் கேட்டிருந்தா அந்த மேட்ரு அங்கே சால்வ் ஆகிருக்கும். நம்ம ஆண்டவருக்குன்னு நிறைய எடுத்து போட்டு செய்கிறோம், அது அவருக்கு பிடிக்குதான்னு கேட்டு செய்கிறோமா? சூனேமியால் சொல்றா, என் நேசத்தின் உச்சிதத்தை. அதனாலதான் நேசரே வாங்க தோட்டத்தில் போய் பார்ப்போம், மாதுளம் பூத்து இருக்குதா, அந்த காய் வந்திருக்குதா, வாங்க நம்ம 2 பேருமே பார்ப்போம், நீங்க பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஒரே ஆசை நேசரே, என்ன என் நேசர் வரும்போது, என் நேசரே தோட்டத்தில் வந்து உமது அருமையான கனிகளை புசிப்பீராக. வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா இடமெல்லாம் நிரப்பிடு. வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா. அவர் வாரார், விரும்பி வாரார். அவர் வரும்போது கனி ரெடியா இருக்கணும். அதனாலதான் உன்னத பாட்டு, உன்னதமான பாட்டு. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரன் என்னன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இப்பதான் லவ் எல்லாம் முளைக்கிற டைம். நான் ஒரு பெஸ்ட் லவ்வரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். His name is Jesus Christ. இவர் உன் உயிரை வாங்குற லவ்வர்ல, உனக்காக உயிரை கொடுத்த லவர். அதனாலதான் சூனேமியால் சொல்லுகிறாள், ராஜா
என்னை எங்க கூட்டிட்டு போனார்? தமது அறைகளுக்குள்ளே. யாரு ராஜா? சாலமோன் ராஜா. அவர் தான் யாரை பார்த்தாலும் கூட்டிட்டு போயிடுவாரு. சுனேமியாலையும் உள்ள கூட்டிட்டு போற. இது 1வது அதிகாரம். அவள் அப்படி உள்ள போகும்போது அரண்மனையில் ஒவ்வொரு காரியங்கள் அவ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவ உள்ளம் என்ன ஏங்குது தெரியுமா? என்னை இழுத்து கொள்ளும். யார்கிட்ட சொல்ற தெரியுமா? காத்திருக்கிற நேசர்கிட்ட. கூட்டிட்டு போறது யாரு? ராஜா. எருசலேமின் கன்னிகைகள் ஏங்குவாங்களாம். இந்த சாலமோன் ஒரு வாட்டி என்ன பாத்திர மாட்டாரா? என்ன பாத்திர மாட்டாரா? என அவ்வளவு இன்பமானவன், அழகானவன், ஞானம் உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன். எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கும் போது இந்த ராஜா சூனேமியாளை பார்க்கிறாள். அவ கருப்பானவதான். ஆனா ஏதோ ராஜாக்கு பிடிச்சிட்டு நீ வான்னு சொல்லிட்டு அவருடைய அறைக்குள்ள கூட்டி கொண்டு போகும்போது இவள் ஏங்குகிறாள். ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளும். நாங்கள் உமது நேசத்தில் மகிழுவோம். எல்லாரும் ராஜா அரண்மனையில் இருக்கிற திராட்சரசத்தில் மகிழ்வாங்க. ராஜாவின் படுக்கை, ராஜாவின் ஐஸ்வர்யம், ராஜாவின் போஜனம், இதெல்லாம் உள்ளே வருகிறவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் போது the finest love, அந்த உச்சிதமான நேசத்தை கொடுக்கிறவள் சொல்றா, எனக்கு மகிழ்ச்சி உங்க நேசம். அடுத்த வார்த்தை தான், என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். அது படிக்கும் போது தமிழ் தப்பு மாதிரி தெரியுதுல்ல, அல்லது தப்பா பிரிண்ட் பண்ணது மாதிரி இருக்குல்ல. என்ன சொல்லி இருக்கணும்? என்னை இழுத்து கொள்ளும், நான் வருவேன், இப்படிதானே சொல்லி இருக்கணும். ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கு என்னை இழுத்து கொள்ளும் நாங்கள். இதுதான் அவருக்கு கொடுக்கிறது. என்ன? ஆண்டவரே, என்ன நீங்க இழுக்கும் போது நான் தனியா வர மாட்டேன், கூட ஒரு 5 பேரை உமக்காக. எத்தனை பேர் அந்த நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்க விரும்புறீங்க? நீ ஒன்னே கொடுக்கும் போது நேசத்தை கொடுக்கிற. 5 ஆத்துமாக்களை கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்தி கொடுக்கும் போது நேசத்தின் உச்சிதத்தை கொடுக்கிற. ஆமென். அது என்னப்பா அவருடைய நேசம்? அவருடைய நேசம் என்ன? சுனேமியாள் சொல்றா, என்னை எல்லாரும் எங்க வச்சாங்க தெரியுமா? தோட்டத்துக்கு காவல்காரியா வச்சாங்க. காவல் காக்குறவங்க எங்க இருப்பாங்க? வெளியே இருப்பாங்க. என்னை என் குடும்பத்தினர், என் சகோதரர்கள் வெளியே வைத்த போது என் நேசர் விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. காலையில ஆண்டவருடைய அன்பை நம்ம கேட்டோம். இப்போ நம்ம அன்பை நம்ம காட்ட போறோம். ஹல்லேலூயா. எனக்கு உங்க மேல சாஞ்சிருக்கணும் ஆண்டவரே. இந்த ஒரு பாடலை பாடிவிட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசி நான் அப்படியே பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். இப்படி எழுந்து நிற்கலாமா? கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பா என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. பாடுங்க. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், ஓ அன்பாய் என்னை அணைக்குமா. 2 கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம். சத்தமா சொல்லுங்க. கிருபையாய், கிருபையாய் தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மனே. உங்க சத்தம் உயரட்டும் தம்பிங்க, சத்தம் உயரட்டும். கிருபையாய்
தொடர்ந்திட. பாடுக. உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே படர்ந்திட. இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த உலகை வெறுத்து ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி இயேசுவே இயேசுவே என் நேசரே, தோளின் மீது என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீது சாய என் உள்ளம். சத்தமா இயேசுவே இயேசுவே, ஓ தோளின் மீது, தோளின் மீது என் உள்ளம். ஆமென். தோளின் மீது என் உள்ளம். சொல்லுங்க. கிருபையாய் கிருபை. உங்க சத்தத்தை உயர்த்தி கிருபையாய் கிருபையாய், ஓ தயவாய், ஓ அன்பாய். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? உம்மை பற்றி கொண்டு உமக்காய் வாழ்ந்திட, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட. பாடுக சத்தமாய். உம்மை பற்றி கொண்டு glory, உம் பாத சுவடை விரும்பி சொல்லுங்க. உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம் மேல். ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த உலகை, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த சத்தமா இயேசுவே இயேசுவே, ஆமென். தோளின் மீது என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே ஓ தோளின் மீது என் உள்ளம். ஆமென். தோளின் மீது. ஆமென். கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் கிருபையாய். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம். 1 பேதுரு 2வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்க.
சுயாதீனம்னா ஃப்ரீயானவங்க, சுதந்திரம் உள்ளவர்கள், கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க, நுகத்திலிருந்து வெளியே வந்தவங்க. அந்த சுயாதீனத்தை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது தெரியுமா? துர்க்குணத்திற்கு மூடலாக யூஸ் பண்ணாம தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். கிருபையினாலே கர்த்தர் ரட்சித்தார். அந்த ரட்சிப்பு கிடைத்ததும் நம்ம யாராயிட்டோம்னா ஃப்ரீ ஆயிட்டோம். ஒரு கூட்டிலிருந்து திறந்து விட்ட பறவை எப்படி இருக்கும்? பறந்து போகும். நீங்க எவ்வளவுதான் ஆசை ஆசையா லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்தாலும் அது கூட்டை விட்டு திறந்து விட்டு பாருங்க, அதுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க, லவ் பேர்ட்ஸ். என்ன லவ்னு தான் தெரியல, அது பாட்டுக்கு ஓடும். ஆனா இங்கே ஆவியானவர் தெளிவாய் பேதுருவை கொண்டு எழுதுகிறார், உன்னை நான் ஃப்ரீயாக்குனது உன் இஷ்டப்படி வாழ்வதற்கல்ல, தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஒரு உண்மையான சுதந்திரவாளி பைபிள் படி யார் தெரியுமாங்க? தன் கால் போன போக்கிலும் தன் மனம் போன போக்கிலும் போகிறவன் அல்ல. தேவனுக்கு எவன் ஒருவன் அடிமையாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனே உண்மையான சுதந்திரவாளி. இன்னைக்கு அநேக உபதேசங்கள் பரவி கொண்டிருப்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் தான் கிருபையினால உன்னை மன்னிச்சிட்டார். அதனால நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு என்ன ரெடியா இருக்கு? மன்னிப்பு ரெடியா இருக்கு. நீ செய்த பாவம், செஞ்சிட்டு இருக்கிற பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். அதனால நீ உன் ஆசைகள் நிறைவேற வாழு, உன் இஷ்டப்படி வாழு என்று போதிக்கிற அநேக உபதேசங்கள், துருபதேசங்கள் தேசமெங்கும் பரவி இருக்கிறது. ஆவியானவர் வேதத்தில் தெளிவாக எழுதி இருக்கிறார், உனக்கு நான் கொடுத்த ஃப்ரீடத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணாத. உனக்கு நான் தந்த ஃப்ரீடத்தை நம் பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்துக்கு கீழே அடைச்சு வச்சுட்டாங்க, புதிய ஏற்பாட்டில் அப்படி அடைச்சு வைக்கல. அன்பு சகலத்தையும் நம்பும், நம்மளை நம்பி திறந்து விட்டுட்டாரு. ஒரு மேய்ப்பன் என்ன செய்வாராம்? ஆடுகளை திறந்து விடுவாராம். திறந்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்துட்டு போவார். என்ன நம்பிக்கை இல்லை தெரியுமா? என் ஆடு என் பின்னாடி வருங்கிற நம்பிக்கை இல்லை. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, உன் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலா யூஸ் பண்ணாம, அதுதான் ஆண்டவர் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப சினிமா பார்த்தா என்ன பிரச்சனை, இது பண்ண என்ன பிரச்சனை, இப்படி துர்க்குணத்துக்கு மூடலா நீ பயன்படுத்தாம, அடுத்த வார்த்தை தேவனுக்கு பிள்ளைகளா என்ன சொல்லி இருக்கு? சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. பயங்கரமான டைம்ல தான் எனக்கு கையில மைக்கு கிடைச்சிருக்கு. மத்தியானம் சாப்பாடு அப்படியே வந்து, அதுவும் கைப்பிடி உள்ள சேர்ல உட்கார வச்சா. ஆமென். பவுல் 2 கொரிந்தியர் 12 சொல்றார், எனக்கு ஒரு மனிதனை தெரியும், அவர் 3ஆம் வானம் வரைக்கும். எனக்கு இங்க பல பிள்ளைகளை தெரிகிறது. 3வது வானத்துக்கு போன பவுல்களை கீழே வாருங்கள், டைம் வரும்போது உங்களை அனுப்பி விடுகிறேன். ஆமென். சுயாதீனம், என்னுடைய ஃப்ரீடத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்னை நம்பி கட்டிலிருந்து வெளியே விட்டுருக்கிறார், கூட்டிலிருந்து ஒரு குருவியை வெளியே விட்டது போல. ஆமென். இந்த நாய்களை பார்த்துருக்கீங்களா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது கட்டப்பட்டிருக்கும். அந்த நாய் சங்கிலி அவுத்து விட்டதும் அதுக்கு இப்போ வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். ஆனா அந்த நாய் என்ன செய்யும் தெரியுமா? உடனே அப்படி போகாது. சங்கிலி அவுத்து விட்டதும் அந்த அவுத்து விட்ட ஓனர் காலையே கொஞ்ச நேரம் சுத்தி 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 வரும். எதுக்கு? நான் இப்ப கொஞ்ச நேரத்தில் எங்க போறேன், பக்கத்தில் ஒரு நாய் குறைக்கிற சவுண்டு கேட்குது. இதுவரை இங்கிருந்து சிக்னல் கொடுக்குது, வாரேன் 5 மணி ஆகட்டும்.
கொஞ்ச நேரம் அப்படி வாலாட்டிட்டே சுத்திட்டு. ரோமபுரியில சந்தைகள்ல அடிமைகளை கொண்டு வந்து விற்பாங்க. இப்போவும் சில இடத்துல இருக்கிறதா கேள்விப்படுகிறேன். ஆனா அந்த காலத்துல எல்லாம் அடிமைகளுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வேல்யூ கிடையாது. ஒரு அடிமை தவறு பண்ணினால் அவனுக்கும் சிலுவை தண்டனை உண்டு. இந்த தெருக்கள் ரோடு ஓரங்களில் சிலுவையில் அறைவாங்களாம். அப்போ மக்கள் போறவங்க இப்படி பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போய் ஒரு ஆள் கூட பரிதவிக்க மாட்டாங்களாம், சபிச்சுட்டு போவாங்களாம். ஏன்னா அவன் அடிமை, சபிச்சுட்டு போவாங்களாம். இப்படி சந்தையில கொண்டு வந்து விற்கிறாங்க. ஒரு வாலிப பெண்ணை ஒருத்தர் கொண்டு வரார். கழுத்துல வந்து ஒரு விலங்கு போட்டிருக்கும், அந்த நம்பர் போட்டிருக்கும். அந்த நம்பரை சொல்லி விலை பேசுவாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கிறா, வாலிப பெண் வேற. இப்போ இவ அடிமையா இருந்தா நிறைய வேலை செய்வா அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை விலை வைக்கிறாங்க, நிறைய வேலை வைக்கிறாங்க. திடீரென்று அந்த கூட்டத்தில் ஒருவர் வந்தார். வந்து என்ன செய்தார்னா, எல்லாரும் விலை வைக்கிறத பார்த்து யாருக்கும் வைக்க முடியாத ஒரு விலையை அவர் வைக்கிறார். வச்சதும் அவங்க எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே யாருக்கும் விலை வைக்க முடியல. பேசுகிறாங்க. இவர் அந்த பெண்ணை கூட்டிட்டு பார்க்குதா, நேற்று வர இந்த ஆள் என்ன கஷ்டப்படுத்தினார், இன்னையிலேருந்து இந்த ஆள் கஷ்டப்படுத்த போறார் சொல்லிட்டு அவள் அப்படியே போறாள். அந்த சந்தையிலேருந்து வெளியே வந்ததும் அவர் நிற்கிறார். நின்றுட்டு அவளை பார்த்து திரும்பி சிரிச்சுட்டு அவள் கட்டெல்லாம் அவுக்கிறார். அவள் சொன்ன அவள் பார்க்குற இடத்துல புதுசாக இருக்கு. சொல்கிறார், என் மருமா, நான் உன்னை அடிமை ஆக்கிறதுக்காக உனக்கு நான் இந்த விலை கொடுக்கல. நீயும் விடுதலையா, ஃப்ரீடமா, சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இந்த விலை கொடுத்தேன். சந்தோஷமா இரு, நல்லா இரு அப்படி சொல்லிட்டு அந்த விலங்கெல்லாம் அவுத்துட்டு அவர் இப்படி சொல்லிட்டு இப்படி போறார். அவர் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவர் காலில் பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து காலில் விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடந்து அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா, நான் இனி நல்லா இருக்கணும்னா நான் உங்களுக்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். ஏனென்றால் எனக்கு நீங்க கிரயம் கொடுத்திருக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது இதுதான். அவர் நம்மை அடிமையாக்க விரும்பவில்லை, அவர் நம்மை பிள்ளையாக்க விரும்பி இருக்கிறார். ஆனா நான் அவர் சித்தம் செய்ய யாரா மாறணும் தெரியுமா? அடிமையா மாறணும். ஏன்னா ஒரு அடிமை தனக்கு மேல இருக்கிற எஜமான் சொல்லுகிற எல்லாத்தையும் செய்துட்டே ஆகணும், குவெஸ்டின் பண்ணாம. இயேசு பிதாவுக்கு யாரு? நேசகுமாரன் இல்ல. ஆனா அவர் எந்த ரூபம் எடுத்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்கு? அவர் சொல்றத நான் குவெஸ்டின் பண்ணாம செஞ்சுட்டே இருக்கணும். வேற வழி இல்லாம செய்யறவங்க உண்டு. லாக்டவுன்ல பைபிள் வாங்கி படிச்சவங்க உண்டு. ஏன்? எல்லாரும் பைபிளையும் சங்கீதம் 91 பார்த்தா தெரியும், பல வர்ண அங்கி மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சாப்பிடும் போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து. எத்தனை மசாலா அதுல பட்டிருக்கும். ஏன்னா வேற வழி இல்லாம பைபிள் படிக்கிறவங்க உண்டு. நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா, பைபிள் பாத்தீங்களா? ஏன் நாளை மேக்ஸ் எக்ஸாமா? பைபிள் அங்க. வேற வழி இல்லாம நிறைய காரியத்தை செய்யறோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா, +2 படிக்கும் போது, நான் பிறந்ததுல இருந்து இதுவரை சினிமா பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னா. நான் சொன்னேன், ஏய் எப்படிடா இது? நான் ஒரு பாஸ்டர் போய் நானே பக்கத்து வீட்டில் போய் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன். எப்படிப்பா இது உனக்கு சாத்தியம்? ஏன்னா எங்க வீட்டில் இதுவரை டிவியே இல்லை. எங்க அப்பா சொல்லி இருக்கிறார், 12th முடி மகனே, லீவுல நான் உனக்கு டிவி வாங்கி தர போறேன். அதனால நான் லீவ் ஃபுல்லா என்ன பார்க்க போறேன்? நிறைய பேர் சினிமா பார்க்காத ரீசன் என்ன தெரியுமா? வேற வழி இல்லை. எனக்கு வாட்ஸ்அப் கிடையாது தெரியுமா? ஏன்னா பட்டன் போன், வாட்ஸ்அப் கிடையாது. ஏங்க, ஆண்டவர் நம்மளை அடிமை ஆக்கல.
ஆனா உண்மையான சுதந்திரவாளி யார் தெரியுமா? தேவனுக்கு தன்னை அடிமை ஆக்கினவன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்து அடிமை நானையா. இந்த வார்த்தையை சத்தமா சொல்லி பாடுங்க. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்து அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று. பிள்ளைய போல உரிமை பாராட்டணும், அடிமையை போல கீழ்ப்படியணும், சிநேகிதனை போல பழகணும், மணவாட்டியை போல ஆயத்தமாகணும். இதுதான் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையினிடத்திலே காணப்பட வேண்டிய குவாலிட்டி. பிள்ளைய போல உரிமை பாராட்ட, நல்லா நெருங்கணும், தோளை பிடிச்சுக்கணும், கிஸ் பண்ணணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனா கீழ்ப்படுகிற விஷயத்துல இயேசுவை பார்த்தீங்களா, அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன்னா சமமா இருந்து அதை செய்யணுமானா இன்னொரு சஜஷன் வரும், வேண்டாம் என் அப்பாவை நான் கஷ்டப்படுத்த கூடாது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. ஏன்? என் கடைசி வரை நான் யாரா மாறணும்? கீழ்ப்படிந்தவராய், கீழ்ப்படிந்தவராய் மாறி. ஏன்னா ஐ லவ் மை ஃபாதர், எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். கீழ்ப்படுகிற விஷயத்தில் அடிமை. ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியே, சாமுவேலே சாமுவேலே சொல்லும் அடியே, அடியே கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எதை காட்டு தெரியுமா? நான் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறேன் என்பதை காண்பிக்கும். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், உன் நேசகுமாரனை பலி செலுத்து. அதிகாலையில் ஆபிரகாம் ஆயத்தமாகிறானா? ஆயத்தமாகும் போது ஈசாக்கை எழுப்பியிருப்பான். ஈசாக்கை எழும்பு, ஏன்பா எழுப்புறீங்க கேட்டாரா? இல்ல, நேத்து நைட் இந்த ப்ரோக்ராம் பத்தி சொல்லலையேப்பா, ஒன்னும் கேட்கல. அப்பா எழுப்புறார், எழும்பிட்டான். கிளம்பு, அப்பா கிளப்புறார், கிளம்பிட்டான். புறப்பட்டு ஏன்ப்பா அம்மாவை கூட்டிட்டு வரல? என்னப்பா இது திடீர் பிளான்? ஒண்ணுமே கொஸ்டின் பண்ணல. ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்டதாக பைபிள் சொல்லி இருக்கிற வார்த்தை ஒன்றுதான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? இது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கூட வந்த வேலைக்காரர்களை மலையடிவாரத்தில் நிறுத்தி விட்டான். மலை உச்சியிலே விறகுகளை எடுத்து வைத்து பலிபீடத்தை கட்டி வைத்து விட்டு, இப்பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை வலுக்கட்டாயமாய் பிடித்ததில் வைத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படி அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஈசாக்கு வாலிபன், ஆபிரகாம் கிழவன். கண்டிப்பா அது சாத்தியம் இல்லை. அந்த இடத்துல போனதும் ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்லியிருப்பான், ஆண்டவர் உன்னை பலி செலுத்த சொன்னார், இதுல வந்து படு மகனேன்னு சொல்லியிருப்பான். உடனே கொஸ்டின் பண்ணாம ஈசாக்கு அதுல படுத்திருக்கிறான். இதுதான் ஒரு அடிமை செய்கிற செயல். பாஸ்டர் பாட்டு பாடி முடிச்சிட்டு இப்பொழுது மைக்க பாஸ்டர் கையில கொடுக்கிறேன்னு சொல்லி தர வேண்டியதானே? ஏன் அந்த இடத்துல நிறுத்தி வச்சுட்டு மரியாதை கொண்டு வரணும்? உள்ள மரியாதை என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆவியானவர் பேச விரும்புகிற வார்த்தை, தேவனுக்கு அடிமையா இருங்கள். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும்
அடிமைப்பட மாட்டேன். பவுல் இங்க எதை குறித்து சொல்லுகிறார் தெரியுமா? உலகத்து காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நான் அடிமைப்படணுமா வேண்டாமாங்கிற தீர்மானம் என் கையில் இருக்கிறது. அதே பவுல் பிலிப்பியர் 3:12 சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்தின் பிடியில மாட்டாம உன்னதருடைய பிடியில மாட்டிட்டான். அவன் தான் பவுல். நீ ஆண்டவருக்கு அடிமை ஆயிட்டேன்னா உலகத்துக்கு அடிமையாக மாட்ட. நீ ஆண்டவருக்கு உன்னை அடிமையா ஒப்பு கொடுக்கலன்னா உன்னை அடிமைப்படுத்த பல கண்ணிகளை பிசாசானவன் ரெடியாக வைத்திருக்கிறான். நம்முடைய தேசம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஒரு காலத்தில் எது எது தவறு என்று சொல்லப்பட்டதோ இப்பொழுது இதெல்லாம் தவறு இல்லை என்கிற சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டது. ஆனா பைபிள் அதையெல்லாம் எதிர்க்கிறது. தப்புன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அவங்க வாழ்ந்த காலத்துல நிறைய காரியத்துக்கு கவர்மெண்ட் சப்போர்ட், ஆனா பைபிள் சப்போர்ட் இல்ல. அதுதான் பவுல் சொல்ல, எனக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு, இதை நான் பண்ணா கவர்மெண்ட் என்ன தண்டிக்காது, ஆனா அது எனக்கு தகுதி ஆயிராது. காரணம், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எனவே நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். உலகத்துக்கு தன்னை விலக்கி காத்து உன்னதருடைய வலையில அவனா ஜம்ப் பண்றான். என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. ஏன் பவுல் தன்னை ஆண்டவருக்கு அடிமையை ஒப்பு கொடுக்கிறான்? தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கிறான். பவுல் யாருங்க? ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமானவன். அதே காலகட்டத்தில் வேறொரு அப்போஸ்தலன் கொலை செய்யப்படுகிறான். அவன் தான் யாக்கோபு. யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமானவன் யாரு? ஏரோது. அப்போ தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யாக்கோபை கொன்னவனுக்கு என்ன செய்யணுமோ அதுதான ஸ்தேவான கொன்னவனுக்கு செஞ்சிருக்கணும். யாக்கோபை கொன்ன ஏரோதை கர்த்தர் அடித்தாராம். அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமான பவுலை கர்த்தர் அடிப்பார் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை கர்த்தர் அன்பின் கயிற்றால் கட்டி இழுத்தார். அழிய வேண்டிய இடத்துல அணைக்கப்பட்டதை பவுல் அறிந்த போது பவுல் அர்ப்பணிக்கிறான். அடிமையை போல நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நேத்தா முந்தானத்தா இப்ப எந்த மீட்டிங்ல சொன்னேன்னு தெரியல, நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இயேசு இந்த பூமியில வந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் முடிவின் ரிசல்ட்ல இயேசு கஷ்டப்பட்டு மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதுக்கெல்லாம் தன்னை விலக்கி காத்து பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் என் மேல வச்சார். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குமோ அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த அன்பை மட்டும் நம்ம சரியா உள்வாங்கிட்டோம் வைங்கள, பவுல மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏறெடுக்கிற ஒரே கொஸ்டின் தான் ஆண்டவர்கிட்ட, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? தேவன் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சில காரியங்கள் நமக்கு ஆரம்பத்தில் காண்பிக்கப்படும், சில காரியங்கள் ஆழ்ந்த வேலை தெரியும். ஆனால் பல காரியங்கள் அந்த பாதையில் பயணித்து ஒரு கட்டத்தை கடந்த பிறகுதான் தெரியும். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. பவுல் ரோமர் 6 சொல்லுகிறார் 19வது வசனத்திலே, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும்
அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக. அவயவத்தை என்ன செய்யணுமா? கவனிங்க, அவயவத்தை என்ன செய்யணும்? அப்ப கண்ணை அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். கண்ணை அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தா என் மாம்சம் சொல்லும், ஏய் வீட்டில் போய் இன்னைக்கு லீவு தானே, ஈவினிங் சினிமா பாருன்னு சொல்லும் போது என்னால சுயமா பார்க்க முடியாது. ஏன்னா நான் என் கண்ணை அவருக்கு அடிமையாக. அப்ப நான் யார்கிட்ட கேட்கணும்? யாருக்கு நான் அடிமையை ஒப்பு கொடுத்தேன் அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, ஈவினிங் ஏதோ புது படம் டிவியில போடுறதா சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவரே நான் பார்க்கலாமா ஆண்டவரேன்னு கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? மகனே நானும் வரேன், பக்கத்துல சேர் போடுனா சொல்லுவார். நம்ம கேட்போமாங்க ஆண்டவர்கிட்ட? ஆமா. இப்போ இந்த போன் இருக்கு, இது பாஸ்டர் பென்ஸோடைய போன் வச்சுக்கோங்களேன். பென்ஸோடைய போன், இது என் போன் தான், பாஸ்டர் பென்ஸோடைய போன் வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த பைபிள் பேஜ் பறக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கிறேன், அவர் கொடுக்குறா, நான் வைக்கிறேன். இப்போ எனக்கு திடீர்னு ஒரு போன் பண்ணணும் ஒருத்தங்க கிட்ட. இது யாருடைய போனு? பாஸ்டர் பென்ஸ்ல இருந்து வாங்கிட்டேன். அப்போ எனக்கு இதுல இருந்து போன் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்யணும்? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்பர் டயல் பண்ணணும்னு. இப்போ இது ஏன் போன் அப்படி சொல்லி நான் பேசுறேன், நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? யாருக்கு போன் பண்ணணுமோ அந்த நபருக்கு அந்த நம்பர் டயல் பண்ணணும். ஆனா இப்போ நான் போன் பண்ணணும்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க? பாஸ்டர்ட்ட கேட்கணும். ஏன் கேட்கணும்? இவ்வளவுதான். உன் சுயாதீனத்தை துர்க்குணத்தை நானே என் இஷ்டப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன்னா ஒரு விஷயம் தெரியுமா? ஏதேன்ல செய்த பெரிய பாவம் என்ன தெரியுமா? பழம் பறித்து சாப்பிட்டது இல்ல. இந்த சாத்தா என்ன சொல்றான் தெரியுமா? இதை சாப்பிட்டா நீ கண்ணை திறந்துரும்பா. அப்புறம் உனக்கு எதுக்கு தேவன்? உன்னை எதுக்கு இன்னொருத்தர் ரூல் பண்ணணும்? நீ ஏன் இன்னொருத்தங்க கீழே இருக்கணும்? உனக்கு தான் எல்லாம் இருக்குது, இந்த ஒண்ணு தானே குறைவா இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு அதுல நீ எதுக்கு, உனக்கு எதுக்குப்பா இன்னொரு தேவன்? உன்னை யார் ரூல் பண்ணணும்? நீயே உனக்கு தேவன், நீயே உனக்கு தேவன். இதுதான் அவங்கள விழ வச்ச இச்சை. ஏன் இந்த சர்ப்பம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பழம் அங்க இல்லையா? இருந்துச்சு. என் வாழ்க்கையில நானே ஒரு தீர்மானம் எடுத்து செய்யறேன்னா அந்த இடத்துல நான் கிறிஸ்துவை மறுதலிக்கிறேன். பூமியில என் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவனுடைய பெயரை பரலோகத்தில் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். பூமியிலே என் நாமத்தை மறுதலிக்கிறவன் பரலோகத்திலே மறுதலிக்கப்படுவான். நான் உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமாங்க? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து. எங்க ஆண்டவர்கிட்ட நீங்க ஃப்ரீயா கொடுத்துடணும். பவுல் சொல்றார், நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழுகிறார். ஃபாதர் ரீசெண்டா கூட அதை வைத்து எவ்வளவு அழகா பாடி இருக்கிறாங்க. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. வீட்டில் போய் இந்த பாட்டை கேட்கணும். இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பாடணும். ஃபாதர் பேக்மேன்ஸ் உடைய லேட்டஸ்ட் ஒரு 2 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு கேட்டதுலேருந்து அந்த இரவு ஃபுல்லா அந்த பாட்டு தான். நான் அல்ல, பவுல் சொல்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நான் என்ன அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். இந்த சரீரம் அவருடையது, இந்த கண் அவருடையது. யோபு தெரியுமா? யோபு ஒரு வார்த்தை சொல்றாருங்க, பயங்கரமான சவாலான வார்த்தை. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேங்கிறார். சொல்லிட்டு கீழே சொல்றா, யோபு 31 நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் பாருங்க.
என் வீட்டில் வேலைக்கு வர ஒரு ஸ்திரீயை நான் தப்பா பார்த்திருப்பேன்னா என் மனைவி இன்னொரு வீட்டில் போய் மாவரைக்கட்டும். அவர் பொருத்தனை பண்ணி இருக்கிறார். இந்த கண்ணு ஒரு இச்சையை பார்க்க கூடாது, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஏன் யோபு இவ்வளோ பெரிய உடன்படிக்கை எதுக்குன்னு சொல்லவா? அதே யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். நேசரை காண்கிற கண்கள்க. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, 10,000 எப்படிங்க இருக்கும்? இந்த கண்ணு ஒரு பாவத்தை பார்த்துட்டு இருந்தா ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளைக்கு என்ன பார்க்கவே பிடிக்கல, அவர் உன்னை கருவுல இருந்தே பார்த்து ரசிக்கிறார் தெரியுமா? உம்மழகான கண்கள் என்னை கருவுல இருந்தே பார்த்து 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 நாளைக்கு அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். எவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்டான மூமெண்ட் அது. அவர் வெளிப்படுத்தும் போது என்னெல்லாம் நினைச்சு வெளிப்படுத்துவார். என் பிள்ளைக்கு நான் என்ன காட்டும் போது என் பிள்ளை என்ன பண்ணுவான்? ஓடி வந்து ஹக் பண்ணுவானா, கிஸ் பண்ணுவானா, அழுவானா? 2-3 வருஷம் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு ஒரு தகப்பன் வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்க லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாம சிலர் கத்துவாங்க, சிலர் ஓடி வந்து ஹக் பண்ணுவாங்க. எங்க ஆண்டவர் நாளைக்கு தம்மை நமக்கு காண்பிக்கணும் இருக்கும் போது இன்னைக்கு நாம உட்கார்ந்திருந்து, ஏன்பா உனக்கு ஆசை இல்லையா இந்த படம் பார்க்க? எல்லாம் ரைட்டு தான்ப்பா, இந்த கண்ணை நான் அடிமையா ஒப்பு கொடுத்துட்டேன். நேத்து வர இந்த கையை வச்சு பாவம் பண்ண இந்த கையை நான் அடிமையா ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கம்ப்ளீட்டா பலிபீடத்துல அவருடைய சித்தம் செய்ய உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதையும் வைப்பீர்களே. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கம்ப்ளீட்டா பலிபீடத்துல ஒண்ணு வைக்கணும்னா நம்ம ஆசை நிறைவேற நம்மள பலிபீடத்துல வைக்க முடியாது. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அக்கினி இறக்குவார், சுட்டரிப்பார், என்ன வேணாலும் பண்ணுவார். அது அவருடைய விஷயம். எஸ் லார்ட், உங்க சித்தம் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பலிபீடத்தில் வச்சா ஈசாக்கு தன்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். இல்லைன்னா ஆபிரகாமுக்கு வைக்க முடியாது. அந்த இடத்துல ஆபிரகாமை தள்ளி விட்டுட்டு வருவதற்கு ஈசாக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய விஷயம் நடக்கட்டும். தன்னை பலிபீடத்தில் வைத்தான். பலிபீடத்தில் வைக்கப்பட்டவன் நடக்கிறது என்ன தெரியுமா? இப்பொழுது ஆபிரகாம் கத்திய ஓங்குறான். ஒரு செகண்ட் தாமதித்திருந்தால் ஈசாக்கு மேல கத்தி இறங்கி இருக்கும். எப்பொழுது ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை முழுமையாய் வைத்தானோ அதுவரை கேட்காத சத்தம். இதுவரை ஈசாக்குக்காக குரல் கொடுத்தது யார் தெரியுமா? சாராள். எப்போ குரல் கொடுத்தாங்க? இஸ்மவேல் அனுப்பி விடுங்க. ஆபிரகாம்கிட்ட வந்து ஈசாக்கு, இங்க இஸ்மவேல் இருந்தா என் பிள்ளை ஒழுங்கா வளர மாட்டான். ஈசாக்குக்காக குரல் கொடுத்தது சாராள். ஏன் ஆபிரகாம் கூட குரல் கொடுத்திருக்கலாம். ஆனா எப்பொழுது பலிபீடத்தில் ஈசாக்கு வைக்கப்பட்டானோ கத்தி ஓங்கப்பட்ட போது ஈசாக்குக்காக வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டாள் மேல கைய வைக்காத. அதன் அர்த்தம் என்ன? நீ பலிபீடத்தில் உன்னை முழுவதுமாய் வைத்தால் உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் பாதுகாப்பார். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காமல் போகும். யாருக்கு? பலிபீடத்தில் வைக்கணும். என் சித்தம் அல்ல, உங்க சித்தம். ஆமென். 18 வயசு, 20 வயசு,
25 வயசு 30 வயசு ஸ்பீடா வளர்ந்துட்டீங்க. இனி எவ்வளவு நாள் தெரியாது. நிறைய நம்ம ஆசைப்பட்டபடியெல்லாம் வாழ்ந்துட்டோம். ஆண்டவரே, என் ஆசைகளை சுட்டரித்து உம்முடைய விருப்பத்தை என்னில் சுத்திகரியும். இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லி கொடுத்தார். ஏன்? நம்ம சொன்னாதான் அந்த நாமம் பரிசுத்தப்படுமா? அந்த நாமமே என்னதான்? அப்போ ஏன் அப்படி ஜெபம்னு சொல்லி கொடுக்கிறா? புரியும்படி சொல்றேன். தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பங்கள் என்ன அப்பம்? பரிசுத்த அப்பம். அப்ப மற்ற அப்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல அந்த மேஜையில அப்பங்கள் வைக்கப்படும், ஆசரிப்பு கூடாரம். அப்ப உள்ள போய் அது வைக்கப்பட்டாலே அது என்ன அப்பம்? பரிசுத்த அப்பம். அப்ப மற்ற அப்பங்கள் எல்லாம் அசுத்தமான அப்பமா? இல்ல, சாதாரண அப்பம். சாதாரண அப்பம். ஆண்டவர் இந்த ஜெபத்தை சொல்லும் போது என்ன சொல்லி தாரார் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நிறைய உறவுகள் இருக்கிறது, நிறைய நாமம் எனக்கு தெரியும், ஆனா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே, மற்ற எல்லாரும் எனக்கு சாதாரணமானவங்க, நீங்க எனக்கு ஸ்பெஷல். ஆண்டவரே, எங்க அப்பா ஆகட்டும், எங்க அம்மா ஆகட்டும், என் உடன் பிறந்தவங்க ஆகட்டும், என் நண்பர்கள் ஆகட்டும், எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆனா உங்களை கம்பேர் பண்ணும்போது மற்றவங்க எல்லாம் எனக்கு சாதாரணமானவங்க, நீங்க எனக்கு ஸ்பெஷல். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஸ்பெஷல். அவரும் அப்படிதாங்க நம்மளை பரிசுத்த ஜாதியாக்கி இருக்கிறார். அது அர்த்தம் என்ன? மற்றவங்க எல்லாம் அவருக்கு சாதாரணமானவங்க, நம்ம ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல் ஆக்கினவர் எனக்கு ஸ்பெஷலா இருப்பதின் அடையாளமாக நான் என்ன பலிபீடத்தில் வைக்கிறேன். ஆமென். எங்கே என்ற கேள்வியோடு ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை வைத்த போது, பலிபீடத்தில் வைத்த பிறகு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்கடாவை கண்கள் கண்டது. உன் ஃபியூச்சரை கர்த்தர் இன்னைக்கு காட்டி தருவார். நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி ஜெபிக்கிறதுல ஒண்ணு, ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத பாபேல் கோபுரத்தை நான் கட்டி வச்சிருப்பேன்னா, ஊழியத்திலே ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், எனக்குள்ள ஏதாவது பாபேல நான் கட்டி வச்சிருந்தா தாறுமாறாக்கிருங்க ஆண்டவரே. நிறைய பாபேல இருதயத்துல கட்டி வைத்துட்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க? தாறுமாறாக்குங்க ஆண்டவரே. அவர் என்ன செய்வாரா? அதுவும் கட்டி டெடிகேஷனுக்கு முந்தின நாள் தான் தாறுமாறாக்குனார். அதான் கொடுமை. கெட்டின ஆரம்பத்திலே இல்லை, எல்லாம் நான் போய் பார்த்து வருவோம், இது நல்லா இல்லை. இந்த பிள்ளைங்க மண்ணில் பீச்சில் வீடு கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கட்டி முடிக்கும் போது ஒரு கிருபை பெற்றவன் ஓடி வந்து ஒரே மிதி. எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படிதான் இறங்கி வந்து என்ன பண்றாரு? தாறுமாறாக்குறார். ஆண்டவர், என் வாழ்க்கையில பாபேல் கோபுரம் கட்டி எழுப்பப்படக்கூடாது. இந்த சீயோனை நீர் கட்டி மகிமைப்படுவீராக, நீர் கட்டி மகிமைப்படுவீராக. என் வாழ்க்கையில நீங்க என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ, என்ன ஆண்டவரே, ஊழியமா ரெடி, அல்லது என்ன வச்சிருக்கிறீங்க ரெடி, என்கிட்ட கேட்காதீங்க, என்ன நான் தருகிறேன், பயன்படுத்தும். எத்தனை பேர் உண்மையா அப்படி கொடுக்க விரும்புறீங்க? அப்படிப்பட்டவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முழுமையா. எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ள நீரம் விளங்க. பிரியமானவர்களே, உண்மையா நான் திருப்பி நான் கம்பல் பண்ண மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணல. நான் ஆண்டவரே, உங்க அன்பை நான் மதிக்கிறேன், உங்க அன்பை நான் மதிக்கிறேன். அதன் அடையாளமாக நானும் உங்களை நேசிக்க விரும்புகிறேன். அதன் அடையாளமாக என் வாழ்க்கையை உம்முடைய சித்தத்துக்கு
அது எதுவானாலும், எனக்குள்ள 1000 ஆசைகள் இருந்தது உண்மைதான். அது சித்தத்துக்கு மாறானதனால் இப்பொழுது அது இல்லாமல் போவதாக. என்ன என்ன நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அது வெளிப்பட என்னை நான் உமக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை, உண்மையா அப்படி சொல்றவங்க உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு அந்த பலிபீடத்தில் உங்களை வைங்க. அந்த பலிபீடத்தில் அவர் என்ன வேணாலும் செய்வார் தம்பி. பிறகு நான் நினைச்சது நடக்கல, லோ உன்னை நான் உணர்ச்சி வசப்படுத்தி கையை தூக்க வைக்கல, அவருடைய அன்பை காண்பித்து இயேசுதேவா பாடுங்க. என்ன ஏனா இயேசுதேவா, இயேசு என்ன ஏனா ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் ஜீசஸ். ஓரலமகரோ என்னீதயம். ஆண்டவர் திடீரென்று இந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். பாபேல் கோபுரம் சிலத மனசுல கட்டி வச்சிருக்கிறோம், தேவ சித்தத்துக்கு தடையா இருக்கிறது. ஆண்டவர் அதை இடிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நேற்று இரவு ஆவியானவர் ஜெபிக்க ஏவி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது எபேசியர்லேருந்து ஒரு வார்த்தையை கண்ணில் காண்பித்து அவருக்குள் பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது என்கிற வார்த்தையை காண்பித்து தந்தார். கிறிஸ்து அஸ்திபாரமா இருக்கிறார். நானும் நீங்களும் தான் அவருடைய ஆலயம். நம்மளை அவர் பரிசுத்த ஆலயமாக, பாபேலாக அல்ல. நம்ம நிறைய கட்டி வச்சிருக்கிறோம். இதுதான் என் லைஃப், இதுதான் என் லைஃப் பார்ட்னர், இதுதான். ஆண்டவர் சொல்ல என் சித்தத்துக்கு மாறா இருக்குப்பா. என்ன பண்ண? ஆண்டவரை இடிச்சிருங்க, இடிச்சிருங்க. எனக்குள்ள சிலதை நான் கட்டி வச்சிருக்கிறேன், உங்க சித்தத்துக்கு மாறாதுன்னா இப்போ என்ன தரேன்பா, கர்த்தர் அதை தாறுமாறாக்குவார். அப்படி சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. அப்படி சொல்றவங்க மட்டும் கை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மனசுல இருக்கிற விருப்பம், என் மனசுல இருக்கிற ஆசை உங்க சித்தத்துக்கு மாறானதானால் இப்பொழுது 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 அது தாறுமாறாவதாக, அது தாறுமாறாவதாக. கேளு தம்பி, கேளு தம்பி. அவரை தூக்கி எடுத்தாச்சு. உன் மேல் அவர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. உன் மேல் அவர் வைத்திருக்கிற சித்தம் பெரியது, சித்தம் பெரியது, சித்தம் பெரியது. Thank you Father, thank you Father. Hallelujah. நான் கேட்டு ஒண்ணு எனக்கு அவர் தரலன்னா, நான் கேட்ட காரியத்தில் அதை விட பெஸ்டா ஒண்ணு ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன், ருசித்து சொல்றேன். பாஸ்டர் பென்ஸ்ட கேளுங்க, அவர் கேட்டது எல்லாம் ஆண்டவர் தந்தாரன்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில கேட்கப்படாத ஜெபங்களுக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஒண்ணு கேட்கிறேன். யோசேப்பு ஒண்ணு கேட்கிறான், பானபாத்திரக்காரன்ட்ட, தன்னிடத்திலிருந்து நன்மை பெற்றவனிடத்துல நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்துக்கொள். அவனை நினைக்க விடல ஆண்டவர். நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவனுக்கு அசிஸ்டண்டா சேர்த்திருப்பான், அல்லது இன்னொருவன் தூக்கில் போடப்பட்டானது என்ன சுயம்பாகியா அந்த பிளேஸ்ல வந்திருப்பான். எக்காரணம் கொண்டும் கர்த்தர் நினைக்க விடல. யோசேப்பு கேட்டது கொடுக்கல. கர்த்தர் 17 வயசுல நினைச்சு, ஆமென், அவருடைய திட்டம் ஒண்ணு வைத்திருந்தாரு, அதுதான் கொடுத்தார். சிலருக்கு வருத்தம், சிலருக்கு வலி. நான் எவ்வளவு அழுது கேட்டேன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட, இந்த லைஃப் தான் வேணும், ஆண்டவர் தரல. ஆண்டவர் உனக்கு தரலனா தி பெஸ்ட், தி பெஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா இந்த பாபேல் கோபுரம் தடையா இருக்கு. ஆமென். வலது கரத்தை
நான் எல்லாரையும் தூக்க சொல்லல. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை கட்டக்கூடாது, கர்த்தர் சீயோனை கட்டி அதிலே மகிமைப்படுவீராக. அப்படி சொல்றவங்க வலது கையை உயர்த்தி, இயேசு தேவா அர்ப்பணித்தேன் என்